அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல சனி பகவான்னா யாரு, சனி பகவானை நம்ம சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவருடைய கெடுபலனான தாக்கத்திலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்மளை எப்படி தற்காத்து கொள்றது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். பேசிக்கா பார்த்தோம்னா சனி பகவான் எப்பேற்பட்ட குணநலன்களை கொண்டவர் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதன் பிறகு ஏழரை சனியுடைய தாக்கத்திலிருந்து கெடுபலன்கள் இருந்து நம்ம விடுபடுறதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யறது சிறப்பு, மேலும் பரிகாரங்கள்லாம் பிராக்டிகலா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான டீடைல இந்த வீடியோ பதிவுல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவதா அந்த சனி பகவானை பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். சிம்பிளா சனி பகவான்னா யார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது நவ கிரகங்கள்லயே சனி பகவானுக்கு ஒரு உயர்ந்த இடம் இருக்கு. ஏன்னா சனி பகவான் தான் நீதிக்காரகன். நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்களை வாரி வழங்குவார். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய மன ஒழுக்கம், நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒழுக்க முறை, இதற்கு ஏற்ப நமக்கு பலாபலன்களை அவருடைய காலகட்டத்தில் வாரி வழங்குவார். குறிப்பா பார்த்தோம்னா ஏழரை சனி காலகட்டங்கள்ல நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்குவார். பேசிக்கா இந்த ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ரோல் பிளே பண்ணக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு பயம் வந்துடும். ஆஹா, சனி பகவான் லைஃப்ல என்டர் ஆகுறாரு, இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், நிறைய கஷ்டங்களை கொடுப்பாரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏழரை சனி காலகட்டங்கள்ல விண்ண தொட்டவர்களும் இருக்காங்க, ஏழரை சனி காலகட்டத்தில் மண்ணை தொட்டவர்களும் இருக்காங்க. நாம கரெக்டா இருந்துட்டோம்னாக்கா ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி எந்த சனி வந்தாலுமே நமக்கு எந்த பிரச்சனையும் சனி பகவான் கொடுக்க மாட்டாரு. நாம ஏதாச்சும் தவறான விஷயம் பண்றோம், நம்மளுடைய செயல்பாடுகள்ல ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது, தீங்கான செயல்பாடுகளை செய்யறது, நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சில செயல்பாடுகளை செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஏழரை சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கள்ல கெடுபலன்களை சனி பகவான் வழங்குறது உண்டு. அதாவது இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில 80% பீப்புள் வந்து இந்த ஏழரை சனி காலகட்டங்கள்ல கஷ்டப்படுறாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, நிறைய மன வருத்தங்களை சந்திக்கிறாங்க. இதுக்கு காரணம் அவர்களுடைய கர்ம வினைகள். அவர்களுடைய சுய ஜாதகத்துல இந்த பூர்வ புண்ணிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை பார்ப்பாங்க, 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு தகுந்தாற் போலதான் சனி பகவான் நமக்கு பலாபலன்களை வழங்குவார். இதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பொதுவா சனி பகவான மந்தக்காரகன், சனைசரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் ரொம்ப ஸ்லோவா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பிளானட். ஒரு ராசியிலையும் 2.5 வருஷம் டிராவல் பண்ணுவாரு. பொறுமையா பலாபலன்களை நாம புரிஞ்சுக்கிற விதத்துல அப்படியே எடுத்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆகவேதான் அவர் வந்துட்டு மந்தக்காரகன், பொறுமையா இந்த விஷயத்தையும் செயல்படுத்துவார். பொதுவா நம்ம பார்த்தோம்னா அந்த ஏழரை சனியில மாட்டிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மதன்னு இருப்பாங்க, ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க, ஒரு விஷயத்த சீக்கிரமா பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு தடை, ஏதாச்சும் ஒரு காரணம், ஒன்னு இவங்களே காரணம் சொல்லி வீணா போவாங்க, அப்படி இல்லைன்னா செயல்படுத்தணும்னு நினைச்சாலும் ஏதாச்சும் ஒரு தடை வந்துடும், எதையும் டக்குன்னு பண்ண முடியாது, ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். அதுதான் அந்த ஏழரை சனியுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்றது. ஆகவே சனி பகவானுக்கு மந்தக்காரகன், சனீஸ்வரன் சொல்லிட்டு பேர்கள் இருக்கு. அடுத்தது சனி பகவானுக்கு உகந்தது என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா எள்ளும் நல்லெண்ணையும் சனி பகவானுக்கு உகந்த ஒரு பொருளா இருக்கு. அடுத்தது இந்த சனி பகவான்னா யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரியனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்த குழந்தையை தான் சனி பகவான்னு சொல்றாங்க. அதாவது சூரிய பகவானுடைய புத்திரர் சனி பகவான், யமதர்ம ராஜாவுடைய சகோதரர் சனி பகவான். இதுதான் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து சனி பகவானுடைய காரகத்துவம் என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆயுளுக்கு காரகன். ஆகவேதான் சனி பகவான ஆயுள் காரகன் நம்மளாம் அழைக்கிறோம். ஒருத்தருக்கு நீண்ட ஆயுள் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல சனி பகவானுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். ஆகவே ஆயுள், திடீர் மரணம் இதெல்லாமே குறிக்கிறது பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். இதுக்கெல்லாம் காரகம் சனி பகவான் தான். அடுத்தது பார்த்தோம்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இது எல்லாத்துக்கும் காரகம் யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் தான். ஒருவருடைய ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ மிகவும் சாதகமான இடத்துல, அதாவது திரிகோண ஸ்தானங்கள்ல ஆட்சியோ உச்சமோ அடைகிறது சிறப்பு. அவர்கள் வந்துட்டு உயரிய வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இது வந்துட்டு ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவான விதி. அதே சமயத்துல ஒருவருடைய ஜாதகத்துல சனி பகவான் ரொம்ப வீக்கா இருக்காரு, அதாவது நீச்சம், பகை அப்படின்னு சொல்லிட்டு சரியில்லாம இருக்காருனாக்கா அவர்களுக்கு அதிகப்படியான கெடுபலன்களை கொடுக்கிறாரு சனி பகவான். குறிப்பா ஏழரை சனி காலகட்டங்கள்ல, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி காலகட்டங்கள்ல கெடுபலன்களை அதிகமா கொடுக்கிறாரு. அட் சேம் டைம் அவர்களுடைய சுய ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்துல இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும். அதே போல இந்த தர்மம் தவறாம நேர்மையோட ஒழுக்கத்தோட நியாயமான உணர்வுகளோட இருக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் ஒருபோதும் தீங்கான பலன்களை கொடுக்கிறது கிடையாது. அவர்களுக்கு சிறப்பான பலன்களை, மன மகிழ்ச்சி தரக்கூடிய பலன்களை கொடுத்து அழகு பார்ப்பாரு. அதாவது சனி பகவானை போல கொடுப்பாரும் இல்லை, சனி பகவானை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் நல்ல மனம் படைத்தவர்களுக்கு நன்மையான பலன்களையும், தீய மனம் படைத்தவர்களுக்கு தீமை
தீமையான பலன்களையும் செய்யறாரு. ஆகவே நாம சரியா இருக்கணும். சனி பகவானுடைய முதல் ரூலே இதுதான். எந்த கெடுபலனும் செய்யாம, யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காம, மனதளவுலையும் செயல் அளவுலையும் நல்லதா இருந்தோம்னாக்கா, நல்லதா செய்தோம்னாக்கா நமக்கு சனி பகவானால எந்த கெடுபலனும் ஏற்படாது நம்மளுடைய வாழ்க்கையில. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்காதவர்களுக்கு நிச்சயமா தண்டனையும் சனி பகவான் கொடுப்பாரு. மெயினா பாத்தீங்கன்னா அந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல அவர்களை ஒரு பாடுபடுத்திடுவாரு. நம்ம எப்பவோ ஏதோ ஒரு வகையில தவறான ஒரு செயல்பாடுகளை தெரிந்தோ தெரியாமலோ பண்ணிருப்போம். ஆனா அதை நம்ம தவற செஞ்சுட்டு அதை நம்ம பண்ணது சரிதான் அப்படின்னு நாமளே நமக்கு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி நம்முடைய மனதை அப்படியே அமைதிப்படுத்தி வச்சிருப்போம். ஆனா 7.5 சனி வரப்போ அந்த விஷயத்தெல்லாம் திரும்ப திரும்ப அப்படியே பிரட்டி நமக்கு கடைசியில ஒரு புரிதலை கொடுப்பாரு. ஆஹா, நம்ம முன்னாடி பண்ணது தப்பு அப்படிங்கிற அந்த புரிதலை கொடுத்துருவாரு. நாமளே அதை ஒத்துப்போம், மனதளவுல நாமளே ஒத்துப்போம். சோ அதுதான் 7.5 சனி, சனி பகவான் அப்படின்னு சொல்றது. ஏதாச்சும் ஒரு தவறு செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த தவறை ஒத்துக்க வைப்பார். நீங்க ஒத்துக்கலைனாக்கா அதை நீங்க ஒத்துக்கிற வரைக்கும், நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதை சுத்தி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அடுத்தது பார்த்தோம்னா சனி பகவான் வந்துட்டு உடல்ல வந்து பார்த்தோம்னா பித்தம், நரம்பு மண்டலம், இதுக்கெல்லாம் வந்துட்டு சனி பகவான் தான் காரகத்துவமா வருவாரு. அடுத்தது சனி பகவானுடைய பொதுவான தன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மந்தமான ஒரு சூழ்நிலை, மந்தம், அப்புறம் வந்துட்டு பழமையான விஷயங்கள், பழமையான பொருட்கள், அழுக்கான பொருட்கள் மேல சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துவாரு. சோம்பேறித்தனம், தொன்மையான விஷயங்கள், அதுல அதிகமான ஈடுபாடை ஏற்படுத்துறது. அடுத்தது கவலைகள் சார்ந்த எந்த ஒரு செயலையும் சனி பகவான் தான் வெளிப்படுத்துவார். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த நேரத்துல ரொம்ப அதிகப்படியான கவலைகள் நம்மள அப்படியே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடும். இந்த கவலைகள்லயே வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கும். அதே போல சனி பகவான் தாமதத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் மந்தக்காரகன் சொல்லிட்டு. ஆகவே எந்த ஒரு விஷயம் தாமதம் ஆகுதுன்னா அதுக்கு காரகத்துவம் வந்து சனி பகவான் தான். 7.5 சனி காலகட்டத்துல சாமானியமா ஒரு விஷயம் நமக்கு நடக்காது. நம்ம நினைக்கிற விஷயம் சாமானியமா நடக்காது. அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகும். சோ அது தாமதத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சோ இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு ரொம்ப டீப்பா சொல்றேன்னா, இந்த 7.5 சனி கட்டத்துல இருக்கிறவங்க, 7.5 சனியுடைய பிடியில இருக்கிறவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆகவே பேசிக்கான ஒரு ரூலை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த 7.5 சனி காலகட்டம் வந்துட்டனாலே நம்ம நினைக்கிற விஷயம் தள்ளி தான் நடக்கும், கொஞ்சம் டிலேவாகி தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற புரிதல் வந்துட்டனாலே மோஸ்ட்லி கவலைகள் இருக்காது. ஆகவே தான் இவ்வளவு நான் உங்களுக்கு டீப்பா சனி பகவானுடைய காரகத்துவங்கள், சனி பகவானுடைய தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டீப்பா சொல்றதுக்கு காரணம் இதுதான். இந்த புரிதல் இருந்தாலே இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இப்படிதான் இருக்கும். ஓகே, நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வரலாம். அடுத்தது சனி பகவான் பாத்தீங்கன்னா அந்த அசுத்தமான இடங்கள், அழுக்கு படிந்த இடங்கள், இதுக்கு மேலேயும் ஆதிக்கத்தை செலுத்துவார். ஆகவே 7.5 சனி காலகட்டங்கள்ல எல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம வீட்டை சுத்தம் பண்றது, நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்களை சுத்தமா வச்சுக்கிறது, இது மேல எல்லாம் கவனம் செலுத்தணும். அடுத்தது தெய்வங்கள் மேல சனி பகவான் எப்படிலாம் ஆதிக்கம் செலுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கருப்பசாமி, ஐயனார், அன்னமார், கருப்பராயன், இது போன்ற காவல் தேவதைகள் மேல சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துவாரு. அதே போல இந்த கூரை இல்லாத தெய்வங்கள் நம்ம ஊரு சைடுகளில் பார்க்கலாம், நம்முடைய கிராமப்புறங்கள்ல பார்க்கலாம், கூரை இல்லாத தெய்வங்கள் மேலேயும் சனி பகவான் ஆதிக்கத்தை செலுத்துவாரு. அடுத்ததான் மெயினா சனி பகவானை வச்சு நம்மளுடைய கர்ம வினைகளை கணிக்க முடியும். சனி பகவான் சுய ஜாதகத்துல நல்லா இருக்காருனாக்கா கர்ம வினை நல்லா இருக்குன்னு அர்த்தம். சனி பகவான் சரியில்லாத இடங்கள்ல போயிட்டு இருக்காருனாக்கா கர்ம வினை சரியில்லைன்னு அர்த்தம். இது பேசிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருவருடைய தொழில், ஒருவருடைய உத்தியோகம், இதெல்லாம் சனி பகவான் குறிப்பாரு. ஒருவருடைய ஜாதகத்துல பிறந்த கால சனி சரியில்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு தொழிலோ, வருமானமோ, ஒரு நிலையான உத்தியோகமோ, ஒரு நிம்மதியான உணவு முறையோ இருக்காது. உணவுக்கும் காரகம் சனி பகவான் தான். நல்ல உணவு நிம்மதியா சாப்பிடணுங்கிற பட்சத்துல சனி பகவானுடைய பலம் அப்படிங்கிறது இருக்கணும். சோ இந்த விஷயங்கள்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்குள்ள வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் ஆனா அதெல்லாம் நமக்கு பெருசா யூஸ் ஆகாது. உறவு முறைகள்லாம் இருக்கு, பட் ஆனா நம்ம அதுல எல்லாம் ரொம்ப டீப்பா போக வேணாம். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற விஷயங்கள். இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கோ அதை கொஞ்சம் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 7.5 சனி காலகட்டத்துல என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன பரிகாரங்கள் செய்தால் நமக்கு ஃபேவரா இருக்கும், நம்முடைய கெடுபலன்கள்லாம் குறையும் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். சோ இந்த பரிகாரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சின்னதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு கிளியாரிட்டி கொடுக்குறேன். அதாவது பரிகாரம் அப்படின்னு வந்தாலே நம்முடைய முன்னோர்கள் நிறைய விதமான பரிகாரங்களை நமக்கு வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. சாஸ்திரங்கள்ல நிறைய விதமான பரிகாரங்களை வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் ஆனா அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அதுக்கான அர்த்தங்கள் என்னன்னு தெரியல. நானும் அதை நிறைய தேடி பார்த்தேன். அவங்க எதுக்காக அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயங்கள் தெரியல. பட் ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது, இப்போ இருக்கிற நடைமுறையில நிறைய பேருக்கு அது பிராக்டிகலா ஒர்க் ஆயிருக்கு. அந்த பரிகாரங்கள், சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் நம்பிக்கையோடு செய்தவர்களுக்கு பிராக்டிகலா அவங்க லைஃப்ல அப்ளை ஆகி ஃபேவரான பலன்கள்லாம் கிடைச்சிருக்கு. பட் ஆனா நம்முடைய முன்னோர்கள் அவருடைய ஞான சிருஷ்டியால ஏதோ ஒரு வகையில இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கணிச்சு ஏதோ நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆகவே அந்த விஷயங்களை நம்ம ரொம்ப டீப்பா போய் ஆராயாம அதுக்குள்ள என்ன இருக்கு, எதுக்காக அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப போய் டீப்பாலாம் தெரிஞ்சுக்காம ஜஸ்ட்
ஜஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம்னாக்கா சிறப்புன்னு எனக்கு தோணுது. நானும் நிறைய தேடி பார்த்தேன். அதோடைய அர்த்தம் என்ன, இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு நிறைய தேடி பார்த்தேன். அதை தான் தேட தேட அப்படி ஏதோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்கு. ஆகவே உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் மேல நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்துல முழுமையான நம்பிக்கை இருக்கு, எனக்கு தெய்வத்து மேல முழுமையான நம்பிக்கை இருக்கு, கடவுள் மேல முழுமையான நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த பரிகாரங்கள்லாம் நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பரிகாரங்கள் செய்யறதுலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு இதுல சின்னதா டவுட் இருக்கு, இதெல்லாம் பண்ணா இதுக்கு நடக்குமா, இது ஒர்க் ஆகுமா, இது பண்ணா இது கிடைக்குமா அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவங்க இந்த பரிகாரங்களை செய்ய வேணாம். அதை அப்படியே குயிட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு வேற ஆப்டிமேஷனா பிராக்டிக்கலா ஒரு சில விஷயங்களை சொல்றேன், பிடிச்சிருக்கவங்க அதை செயல்படுத்தி பாருங்க. ஓகே, இப்போ பரிகாரங்கள் சார்ந்த விஷயங்களுக்குள்ள நம்ம போயிடலாம். முதலாவது அந்த 7.5 சனி காலகட்டத்தில் 7.5 சனியுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு, 7.5 சனி வந்துச்சு, எனக்கு நிறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு தானம் அளிங்க. உங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை மற்றவர்களுக்கு தானமா கொடுங்க. முடிந்த வரைக்கும் பிறருக்கு உதவியும் தானமும் செய்து வருவது இந்த 7.5 சனியுடைய பாதிப்புகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு வழிவகையா இருக்கும். அதே போல நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள், நம்ம பயன்படுத்தாம ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பொருட்கள், நமக்கு பயன்படாத பொருட்கள், ஆடைகள், இதெல்லாம் ஏழை எளியோர்களுக்கு, ஏழை எளிய குழந்தைகளுக்கு தானமா வழங்குறது சிறப்பு. நமக்கு யூஸ்ஃபுல் இல்லைனாக்கா அதை ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். அது 7.5 சனியுடைய பாதிப்பிலிருந்து நம்மளை விடுவிக்கும். அடுத்து அதிகமான அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பேச முடியாத ஜீவன்கள், அதாவது நாய், பறவைகள், விலங்குகள், இது போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்கிறது சிறப்பான ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அனாதை இல்லங்கள், ஆதரவற்றோர்கள், முதியோர் இல்லம், இங்கெல்லாம் போயிட்டு உங்களால முடிஞ்ச உதவி, ஏதோ சின்ன சின்ன உதவிகளை பண்ணிட்டு வருது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். அடுத்தது சனி பகவானுக்கு இந்த இரும்பு அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பு. இரும்பு அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம், ஏன்னா சனி பகவானுக்கு உகந்த உலோகம், உகந்தது பாத்தீங்கன்னா இரும்பு. அந்த இரும்புல நல்லெண்ணெயும் சனி பகவானுக்கு உகந்தது. ஆகவே இரும்புல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பு, இரும்பு அகல் விளக்குல. அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தினமும் காகத்திற்கு இந்த கருப்பு எல் கலந்த உணவளிக்கிறது சிறப்பு. கருப்பு எல் சனி பகவானுக்கு உகந்த ஒரு தானியம், அதுல உணவு செய்து காகத்திற்கு உணவளிக்கிறது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதே போல இந்த காகம் கூடு கட்டியிருக்க இடத்துல போயிட்டு விளக்கு ஏற்றி வழிபடுறது சிறப்பான பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல முடிந்த வரைக்கும் இந்த அசைவ உணவுகளை சாப்பிடாம தவிர்க்கிறது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். தினமும் இல்லைனாலும் குறிப்பா அந்த சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது சிறப்பு. சனிக்கிழமை தோறும் எந்த ஒரு அசைவமும் இல்லாம விரதம் இருக்கிறது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். அடுத்தது தினமும் பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்யறது, சூரிய நமஸ்காரம் செய்துட்டு விநாயகரை வழிபடுறது, விநாயகரை 3 வாட்டி சுற்றி வழிபடுறது, இதெல்லாமே நமக்கு சிறப்பான ஒரு மன அமைதியை கொடுக்கும். மேலும் இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு தாக்கம் அப்படிங்கிறது குறையும். அடுத்தது பார்த்தோம்னா சனி பிரதோஷம், சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் நாளன்று சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுறது சிறப்பு. அதே போல இந்த பைரவர் வழிபாடு, அனுமான் வழிபாடு, இதெல்லாமே நமக்கு சிறப்பான ஒரு மன அமைதியை கொடுக்கும். குழப்பத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும், தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும், மன அமைதியை அதிகப்படுத்தும். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா கரெக்டா வாரம் சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. என்ன பொறுத்தளவுல இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை பண்றீங்களோ இல்லையோ, இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இது லைஃப்ல என்ட்ராயிட்டாலே உங்களால முடிஞ்ச உதவி, ஏதோ குறைந்தபட்ச உதவி, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப வயதானவங்க, பேச முடியாத விலங்குகள், பறவைகள், ஜீவன்கள், இதுக்கெல்லாம் உணவளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவே போதுமானது. அது பிராக்டிக்கலா ஒர்க்கும் ஆகும். ரொம்ப பசியோடு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நீங்க போயிட்டு உணவு கொடுக்குறீங்க, அவங்க உங்களை மனதார வாழ்த்தி இந்த உணவை வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன நிம்மதியா இருக்கும். சனி பகவான்கிட்ட ஒரே ஒரு ரூல் மட்டும் தாங்க, நான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு நாம் அப்படிங்கிற எண்ணத்தை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டோம்னாலே சனி பகவானால எந்த பிரச்சனையும் இருக்காது. குறிப்பா 7.5 சனி காலகட்டங்களில் பாதிப்பு இருக்காது. சுயநலத்தை விட்டுட்டு பொது நலத்தை கையில் எடுக்கணும். அதுதான் பேசிக்கான ரூல். இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சனி பகவான் விடுதலை ஆகிறப்பதான் நிறைய பேருக்கு புரியும். இந்த பாத சனி முடிகிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பொது சேவை பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த புரிதல் இருக்காது. மேக்சிமம் ஒரு 70% பேருக்கு அந்த புரிதல் இருக்காது. அப்படியே நம்மளை பக்குவப்படுத்தி கடைசியில நம்மள பொது நலமா மாத்திடுவார். அதுதான் சனி பகவானுடைய பவர். ஆகவே இதுல நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான விஷயங்கள் தான். ஆல்ரெடி இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாம இருக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை செய்யறதே போதுமானது. அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பலன்களை கொடுக்கும். மேலும் முடிந்தால் சனீஸ்வரர் திருத்தலத்துக்கு போயிட்டு வருது, குறிப்பா அந்த திருநள்ளாறு போன்ற சனீஸ்வரர் திருத்தலத்துக்கு போயிட்டு வருது, மேலும் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோவில் தலம், மேலும்
ஆஞ்சநேயர் கோயில் தலம், பெருமாள் கோவில் தலம், விநாயகர் கோவில் தலம், இதுக்கெல்லாம் போயிட்டு வழிபட்டு வர்றது மன அமைதியை கொடுக்கும். இந்த உலகத்திலேயே சிறந்த பொக்கிஷம் அப்படிங்கிறது பணம், பொருள், இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய மன அமைதி, மன நிம்மதி, இதுதான் பெரிய பொக்கிஷம். ஆகவே சொல்லியிருக்க விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க, அதுல நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான பலன்கள், இதெல்லாம் ரொம்ப டீடைலா நம்மளுடைய சேனல்ல பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும். நட்சத்திர பலன்கள்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை சார்ந்த நம்முடைய குணநலன்கள்லாம் எப்படி இருக்கும், அது சார்ந்து ரொம்ப டீப்பா டெப்தா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்போம். உங்களுடைய குணநலன்களை பத்தி சொல்லியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படிங்கிறதுலாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, நிச்சயமா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே போல மாத பலன்கள் ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்துக்கு ரொம்ப டீடைலா கொடுத்திருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அடுத்து குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ஒரு நட்சத்திரத்துக்கும் கொடுத்திருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.